மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு எதிரான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தும் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுக்கிறாரா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தலைமை நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆளுநர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரிகிறதா என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பி வருகிறார். இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்ததை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி அமர்வில் தரப்பில் நடைபெற்று வருகிறது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங் ஆஜராகி ஆளுநரினுடைய இந்த செயல் நீதிமன்ற அவமதிப்பு, உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி ஆளுநர் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தில் நோட்டீஸ் அனுப்புவோம் என தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வந்த பிறகு வழக்கினுடைய விசாரணை தொடங்கியது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் பொன்முடிக்கு எதிரான தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளுநர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரிகிறதா, முதலமைச்சர் பரிந்துரையை அவர் நிராகரிக்கிறாரா, இந்த விவகாரத்தில் ஆலோசனை கூறுங்கள், இல்லையில் கடுமையான கருத்துக்களை ஆளுநருக்கு எதிராக பதிவு செய்ய வேண்டி வரும் எனவும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ராமன் இந்த விவகாரத்தை இந்த வழக்கை நாளைய தினத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும், இது தொடர்பாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் கேட்டு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தகுதி நீக்கம் திரும்ப பெறப்பட்டு மீண்டும் எம்எல்ஏவான ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க ஆளுநர் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும், யாரோ பரிந்துரை செய்த ஒருவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என ஆளுநர் கூறியுள்ளது அரசியல் சாசன விதிகளுக்கு புறம்பானது எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் பொன்முடிக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களுடைய எம்எல்ஏ பதவி பறிப்பானது. உச்சநீதிமன்றம் தற்பொழுது தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவருக்கு தாமாக மீண்டும் எம்எல்ஏ பதவியை கிடைத்து இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் பொன்முடி அமைச்சராக்குவதற்கு பரிந்துரைக்கிறார். ஆனால் ஆளுநர் அதனை ஏற்கவில்லை என்றும் வாதமானது முன்வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.